ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோஃபியா. எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃபன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனி அண்ட் சாரா நாங்கள் இந்த பக்கத்தில் ஏதோ கேம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்ட்டு வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். நிறைய கேம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கேமாக விளையாடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் சோஃபியா சொல்லியிருந்தா அங்கே ஒரு கேம் ஷோ இருக்குது, வாடி போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் பேச்சை கேட்டுட்டு தான் நாங்கள் மந்திர மரத்துக்கும் போனோம். ஸோ அவள் பேச்சை கேட்டுட்டு தான் இப்போ இந்த ஃபன் கேம் ஷோக்கும் வந்திருக்கோம். அட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊர்லேருந்து இறங்கினேன். தரன்னு என்னை 2 பேரும் இங்கே கூட்டுட்டு வந்துட்டா. கேம் ஷோ இருக்குது வான்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள், பேக்கு ஹெட்செட் கூட வீட்டில் கழட்டி வைக்கல. சரி, இந்த கேம் ஷோக்கு போகணுன்னா அமௌண்ட் வேணும். ஸோ என் பர்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரி, என் ஹேண்ட்பேக்கில் ஓரளவுக்கு 250 ரூபா கிட்ட வச்சுருப்பேன். கரெக்டாக தான் ஏனி இருக்குது. இதோ பார், 100 200 இங்கே சில்லறையாக 10 20 30 40 50. ஆஹா, ஆமாம் கரெக்டாக 250 தான் இருக்குது. இதுதான் என்கிட்ட இருக்குது. இதுக்குள்ளே நம்ம கேம் ஷோ விளாண்டுக்கலாம். ஓகே மச்சி, என்கிட்டயும் ஒரு 250 ரூபா இருக்குது. மொத்தம் 500 ரூபா. சரி, நம்ம 500 ரூபாக்குள்ளே ஷோ விளாண்டுக்கலாம். வாங்கம்மா வாங்க. இங்கே ஒரு பவுலிங் கேம் இருக்குது. 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா, 20 ரூபா கொடுத்தா 40 ரூபா, 40 ரூபா கொடுத்தா 80 ரூபா. வாங்க, டபுளாக பணத்தை அள்ளிட்டு போகலாம். பவுலிங் 10 பாலும் ஒரே பவுலில் விழுந்தா உங்களுக்கு பணம் அள்ளிட்டு போகலாம். வாங்கம்மா வாங்க, பவுலிங். ஏங்க, ஒரு பால் தான் நீங்கள் அடிக்க கொடுப்பீங்களா? ஆமாம், ஒரு பால் தான் அடிக்க கொடுப்போம். அந்த ஒரு பால் 20 ரூபானா நீங்கள் 40 ரூபா, 40 ரூபானா 80 ரூபா. ஒரே ஒரு பால். ஏங்க, சப்போஸ் ஒரே ஒரு அந்த பாட்டில் மட்டும் கீழே விடாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பணம் கொடுப்பீங்களா? அப்பெல்லாம் இல்லைம்மா, அது ஒரே ஒரு பால் தான். அதில் இந்த 10 பாட்டிலும் கீழே விழணும். சாரா, யூனி 2 பேரும் இங்கே வாங்கடி. இங்கே ஒரு பவுலிங் கேம் இருக்கு. சாரா, நீ தான் செம்மையா விளையாடுவிய பவுலிங் கேமு. 10 ரூபா வச்சா 20 ரூபா, 20 ரூபா வச்சா 40 ரூபாவா? சாரா, பேசாம நீ விளையாடு சாரா, நீ தான் செம்மையா அடிப்பல்ல. மச்சி, ஆமாம் மச்சி, யூனி சொல்கிறமா நீ தான் செம்மையாக பவுலிங் அனுப்பலடி. சூப்பர், 20 ரூபா வச்சு பெட் பண்ணி விளாட்லாண்டி. 40 ரூபா கிடைக்கும்டி மச்சி. ஒரே பால் அந்த 10 பாட்டிலும் கீழே தள்ளிடுடி மச்சி. ஆமாம் சாரா, சோஃபியா சொல்கிற மாதிரி 20 ரூபா பெட் கட்ட 40 ரூபா கிடைக்கும்டி. ஒரே ஒரு பால் எடுத்து கண்ணை மூடிட்டு அந்த 10 பாட்டிலும் கீழே தள்ளிடு. நம்ம தான் செம்மையாக இருக்கும். என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? நான் விளாண்டு 1 வருஷம் ஆச்சுடி. இந்த பவுலிங்க ஞாபகமே இல்லை. மாலில் விளாண்டதோடு சரி, எனக்கு சுத்தமாக தெரியல. என்னம்மா பயந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த 10 பாட்டில் அடிக்க முடியாத ஒரு பால் இல்லை? அதான் நீ தான் விளாண்டுருக்கேன்னு சொல்கிறாங்களே, விளாண்டு பாருங்களேன். இந்தாங்க 20 ரூபா. என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக விளாடுவா. பெட் கட்டியிருக்கோம், 20 ரூபா கட்டியிருக்கோம். ஸோ 40 ரூபா ரெடி பண்ணி வைங்க, சரியா? அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, செம்மையாக பால்லாம் பறக்கும். சரிம்மா, நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, நான் எப்படி அடிக்கிறது? இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து நல்லா மாட்டி விட்டாலோ. பாப்பா, அந்த பாலை பிடி. இந்த பாலை எப்படி போடணும்னு தெரியும்ல? இந்த பாரு, இந்த இதில் கட்டை விரலில் உள்ளே விட்டுட்டு அப்படியே 2 விரலையும் உள்ளே விட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போடணும். 10 பாட்டில் விழுந்தாதான் காசு. ஐயோ, என்ன கொடுமையாக இருக்குது. ஒரே ஒரு பாலில் போடணுமா, அது 10 பாட்டிலும் விழணுமா? ஐயோ, இது விளாண்டே 1 வருஷம் ஆச்சே, சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஃபோக்கஸும் இல்லை, ஒரு வார்ம் அப்பும் பண்ணல. எப்படி போடுறதுன்னு தெரியலையே. ஓரளவுக்கு வார்ம் அப் போட்டால் தானே, கை ஷேக் பண்ணி வார்ம் அப் போட்டால் தான் செம்மையாக அடிக்க முடியும். சரி ஓகே, கண்ணை மூடிட்டு போடுவோம். ஐயோ கடவுளே முருகா, 10மே விழுந்துடணும். ஐயோ போட்டாச்சு. ஐயோ, ஒரு 3 விழுந்தா பரவாயில்லையே. ஓரளவுக்கு எல்லாம் விழுந்துச்சு, 3 மட்டும் விழலையே. ஐயோ, அட என்ன மச்சி இப்படி பண்ணிட்டியா? ஐயோ, 20 ரூபா போச்சு. ஐயோ, ஒரு 3 பால் விழுந்துருந்துருக்கலாம். சரி விடுடி மச்சி, நீ விடுறி ஃபீல் பண்ணது விடுறி. நீ அப்போவே சொன்ன வேணாம், எனக்கு இன்னும் இது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணலன்ட்டு. சரி விடுறி மச்சி, வேற கேம் இருக்கு, அந்த கேம்ல நம்ம 40 ரூபா சம்பாதிச்சிக்கலாம். சரி விடு. ஐயோ, யூனி கொஞ்சம் ஃபோர்ஸா போட்டிருந்தா எல்லாம் விழுந்துருக்கும். விடு சாரா, சரி வா, பக்கத்துல வேற கேம் இருக்கு, அங்க போய் என்னன்னு பார்க்கலாம்.
ஆ வாங்க வாங்க வாங்க, எங்ககிட்ட கோல்டு ஃபிஷ் இருக்கு, புதையல் ஃபிஷ் இருக்கு. புதையலோ புதையல், கோல்டோ கோல்டு. வாங்க வாங்க வாங்க, இந்த ஃபிஷ்ஷு வந்து உங்களுக்கு புதையலை தரும், கோல்டை தரும். ஆமா, அது எங்க நாங்க புதையல் தரோம் கோல்டு தரோம், நீங்க அதுக்குள்ள என்ன வயிற்றுல என்ன கோல்டு இருக்கா இல்ல புதையல் இருக்கா? ஆமா பாப்பா, அது வயிற்றுக்குள்ள புதையல் இருக்கு, கோல்டு இருக்கு. ஒரு மீன் 50 ரூபா. என்னது வயிற்றுல புதையல் இருக்கா? சாரா, சோஃபியா, 2 பேரும் இங்க வாங்கல. தங்க மீனா? என்னடி நீ சொன்ன? தங்க மீனா? புதியலா? என்னடி புதுசு புதுசா சொல்ற? சோஃபியா, கொஞ்சம் பார்த்து பண்ணலாம், பணம் கம்மியாக தான் இருக்கு, இதுவும் ஏமாந்து போக போகிறோம். மச்சி, ஏன்டி ஃபீல் பண்ணுற? என்கிட்ட ஒரு 250 ரூபா இருக்குடி. ஏண்டி, இந்த மீனை இப்போ வாங்கியே ஆகணுமா? நீ தான் இப்போ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போன, சொல்லு. இந்த மீன் வாங்கணுமா? புதையல் மீன் சொல்லு. மச்சி, வாங்கலாண்டி. இதே மாதிரி புதையல் மீன் வாங்கினதே இல்லடி. இங்கே பாரு, 3 கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. அங்கே பாரு, ஒரு ஆள் பேட்டை வச்சிடலாம் நிற்கிறான். யூனிஸ், வாங்கலாண்டி. ஏங்க வாங்கிக்கோங்க. இந்த மீனுக்குள்ள தங்க புதையல் இருக்கும், தங்கமோ தங்க புதையல் கிடைக்கும். எல்லாமே புதையல் மீன்கள் தான், எதுவுமே டம்மியாக போகாது. என்ன புதையல் கிடைக்கும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, நல்ல யூஸாக இருக்கும். நல்ல மீன், விதமான மீன். என்னென்ன சொல்கிற பாருங்களேன், தங்க மீனா புதையல் மீனா என்னென்ன சொல்கிறேன். ஏம்மா, நான் உண்மையதாம்மா சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, வெயிட்டாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை பாருங்க, ஆட்டி காட்டுற சத்தம் கேட்குதா? எல்லாமே புதையல் உள்ள மீன்கள் தான், எல்லாமே தங்க மீன்கள் தான். மச்சி மச்சி மச்சி, வாங்கலாம் மச்சி, ப்ளீஸ் மச்சி. அது மீனுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரே ஆர்வமாக இருக்குடி. 3 மீன் இருக்குடி. மச்சி மச்சி மச்சி, ஆளுக்கு ஒரு மீன் வாங்கலாம்டி. நான் அமௌண்ட் வச்சுருக்கேன், நான் வாங்கி தரேன். சோஃபியா, நானே அமௌண்ட் தரேன். என் அமௌண்ட் ஃபஸ்ட்டு தீரட்டும், தீர்ந்ததுக்கப்புறம் உன் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், ஓகேவா? என்னது, ஒரு மீன் 50 ரூபா, அப்போ 3 மீன் எவ்வளோ இருக்கும்? 150 ரூபா. ஃபஸ்ட்டுக்கு நான் காசு கொடுத்துறேன் சோஃபியா, அடுத்தது கேமுக்கு நீ காசு கொடுத்துக்கோ. சரி, 100, 150. இந்தாங்கம்மா 150. ஓகே பாப்பா, கரெக்டாக இருக்குது. மீனை பார்த்து எந்த மீன் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. மீனை வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மீன் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வாங்கினது தான். என்னடா இவங்க காசை வாங்கிட்டு இப்படி சொல்கிறாங்க? சரி, காசை கொடுத்துட்டோம், மீனை செலக்ட் பண்ணலாம். எந்த மீன் எடுக்கலாம், எந்த மீன் வெயிட்டாக இருக்குமோ தெரியலையே. சரி, ஓகே, நம்மளுக்கு என்ன கலர் செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். பிங்கே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, இல்லைனா யூனி பிங்க் எடுத்துருவா, நம்ம பிங்க் எடுத்துக்கலாம். பிங்க்கு தான் ஓரளவுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பிங்க்லேயும் சத்தம் கேட்டுச்சு. மச்சி, நான் பிங்க் எடுக்கலான்னு நினச்சேன், அவள் கரெக்டாக எடுத்துட்டா. சரி, அப்புறம் என்ன இருக்குது? ஓகே, நான் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். யூனி, நெக்ஸ்ட்டு நீ தான் எடுக்கணும், எடுத்துக்கோ. அட பாவீங்களா, நான் பிங்க் எடுக்கலாம்னு நினச்சேன், ஆரஞ்சு எடுக்கலாம்னு நினச்சேன். எல்லாம் என் மைண்ட்லே இல்லை. கடைசியில் எனக்கு எல்லாம் எடுக்க வச்சுட்டீங்க. சரி, ஓகே, எல்லாம் கொஞ்சம் ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரியே லேசாக தெரியுது. ஓகே, எல்லாம் எடுத்துட்டோம், பிரித்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் 3 மீன் எடுத்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு என் எல்லா மீன் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாயில் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு அந்த அம்மா. வாயில் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னது? எனக்கு எரேசர் கொடுத்துருக்குமா? இங்கே பாருங்கள், ஃப்ரூட் எரேசரு, ஸ்ட்ராபெரி, அப்புறமேட்டு கிரேப்ஸு அண்ட் பைனாப்பிள். இந்த எரேசர் இதுக்காமா 50 ரூபா வாங்கிச்சு. ஐயோ, யூனிக் எரேசர் வந்துச்சு, எனக்கு ஷார்ப்னர் வரப்போதா என்னன்னு தெரியல. சரி, எங்கே ஓப்பன் பண்ணுறது? எங்கேயும் ஓப்பன் பண்ண முடியல, இதுலேயும் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, வாய்க்கிட்ட தான் ஓப்பன் பண்ண மாட்டேங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. 1 2 3. எனக்கு டைஸ் செட்டு வந்திருக்குப்பா. இதோ பாருங்கள், டைஸு. இது அந்த காயின், வீடு மாதிரி வரல, காயின் வச்சு விளாட்றது. ஓகே, டைஸ் இருக்குது. சரி, இது விளாட்லாம், ஃப்ரீ டைமில் விளாட்லாம் டைஸு. ஆக்சுவலி கோல்டே வரல, அந்த அம்மா கோல்டுன்னுச்சு. சரி, எனக்காச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். ஓகே, எனக்கு வந்து இந்த விங்ஸ்லேயே ஓப்பன் வந்திருக்கு. அப்பா, டைட்டாகிடுச்சு. வச்சு பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓ யூனி, எனக்கு கோல்டு வந்திருக்கு யூனி. ஹார்ட் வந்திருக்கு, ஸ்ட்ரெட்டு வந்திருக்காட்டுக்க தோடு. யூனி, இந்த கவரிங் தோடு தாம்மா அந்த அம்மா கோல்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு.
அப்பாடா எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு 2 ஸ்டெட்டு வந்திருக்கு. ஒன்று இதுதான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டெட்டு தான் நான் போடுவேன். கவரிங் ஸ்டெட் நான் போட மாட்டேன், அது யூனிக்கு பிடிக்கும். பேசாமல் அது யூனிக்கு கொடுத்துர்லாம். இதோ பாருங்கள், இந்த கவரிங்லாம் எனக்கு ஏதோ கிளவி போடுற மாதிரி இருக்கும். ஸோ யூனி நீ அந்த ஸ்டெட் எடுத்துக்கோ யூனி. ஓகே, இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்கவே ஹாட் ஸ்டெட்டு. வா ஒரு சைடில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு போட்டு பார்க்குறேன். வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யூனி உனக்கு பிடிச்சிருக்கா? செம்மையாக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா 2 ஸ்டெட்டு போட்டாச்சு. அந்த அம்மா சொன்ன மாதிரி தங்க மீன் இருக்குது, புதையல் மீன் இருக்குன்னுச்சு. ஏதோ எனக்கு இவங்க 3 மீனில் என் மீன் எனக்கு ஓகே, எனக்கு யூஸ்ஃபுல்லாக திங்ஸாக இருந்துச்சு ஸ்டெட்டு. ஓகே யூனி, நீ அந்த ஸ்டெட்டு நீ எடுத்து வந்து போட்டு பாரு. எனக்கு கோல்டு ஸ்டெட்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நம்ம இதை போட்டு பார்ப்போம். கண்டிப்பாக சாரா அதை போட மாட்டா, வேஸ்ட் பண்ணிடுவா. ஸோ நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று அழகாக சாமி படம் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது இந்த ஸ்டெட்டு. வச்சு போட்டு பார்ப்போம். வா செம்மையாக இருக்குல்ல. இது அவளுக்கு பிடிக்காதான், கேள்வி மாதிரி இருக்குங்கிறா. செம்மையாக தான் இருக்குல்ல. ஓகே, இந்த சைடு இதை வச்சு பார்ப்போம், ஒன்று போட்டு பார்ப்போம். போட முடியல, வலிக்குது. வா செம்மையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சாரா, செம்மையாக இருக்குது சாரா. சாரீலாம் கட்டியிருந்தானே செம்மையாக இருக்கும். சரி ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம், காது வேற வலிக்குது. சரி வாங்க அடுத்த ஃபன்னுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சுல தோடு, யூனிக்கு செம்மையாக இருந்தது. ஓகே, கண்டினியூஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம். அடுத்த 2 கேம் விளாண்டுருக்கோம், அதோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல்.